ஹே கைஸ், நீங்கள் ஆல்ரெடி பார்த்து அனிமல் எபிசோட் 3 தான் பார்க்குறேன். எனக்கு இந்த அனிமல் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் அனிமல். ஏன்னா இந்த அனிமலில் நம்ம ஹீரோ தான் மெயினான இல்லைனே. அவன் இந்த உலகத்தை அழிக்கணும் தான் ஸ்கெட்ச் போட்டுருவேன். ஸ்டார்டிங்கில் இந்த பெருசு வந்து என்னப்பா எங்கள் டீம் வந்து ஜாயின் பண்ணிக்கன்னு கேட்டுருப்பாரு. நம்ம ஹீரோ கூட அதுக்கு பதிலே சொல்லாமல் இருந்திருப்பேன். கடைசியாக என்ன பதில் சொல்லியிருப்பேன்னா, இந்த பொண்ணு இருக்காள் அவன் நல்லாவே இருப்பதுட்டா, நான் கடைசி வரைக்கும் நான் எதாவது இருப்பேன் அவன் சொன்னால், இன்னும் 10 வருஷத்துக்குள்ளாட்டியே இந்த உலகத்தையே நான் தான் கைப்பற்றுவேன், எனக்கு தானே நீங்களாம் இருக்க போறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கத்திட்டு அங்கேருந்து கிளம்பிருப்பேன். என் கூட இருக்கவங்க தான் இருக்கிறதுலே எனக்கு எடிபி போல இருக்குது, என்ன பண்ணுறது, இந்த மாதிரி நல்ல பேரை நம்ம கூட வச்சுக்கலான்னு இருந்தேன். ஆனால் கூட இருக்கவங்களே இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இங்கே இருக்க பெருசும் கோவம் வந்திருப்பாரு. அதே சமயம் நம்ம ஹீரோ இருக்கல, அவன் அவனோட ஃபார்மேஷன் லெவல் மேஜிக் எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணிப்பேன். நடந்த எல்லா விஷயங்களையும் ஹீரோட்டு சொன்னால், அப்படியாப்பா ரொம்ப கண்டாச்சஸ்ன்னு சொல்லல, அதெல்லாம் நான் வந்து அந்த டீலுக்கு ஓகே சொல்ல, நீ எதுவும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காது. அப்புறம் இனிமேல் நான் தான் இந்த லூ ஃபேமிலியை ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ண போகிறேன், நான் சொல்கிற மாதிரி தான் கேட்கணும், எடுத்து எதுவுமே பேசக்கூடாதுன்னு நம்ம ஹீரோ தெளிவாக சொல்லியிருப்பேன். நைட் நேரம் நம்ம ஹீரோ அந்த கை ஃபேமிலி வாட்ச் பண்ணலான்னு போயிருந்திருப்பேன். அதே சமயம் போகிற வழியில் ஒரு பொண்ணு மாஸ்க் போட்டு வந்திருப்பா. சரி இவ்வளோ ஃபாலோ பண்ணுமேன்னு அவளை ஃபாலோ பண்ணி போனால், அவள் மவுண்டன் பேஸை சேர்ந்து அவ்வளோ இருக்குது. அவள் சீக்கிரட்டாக ஒரு பிளானை போட்டு வந்துருப்பா. இந்த லூ ஃபேமிலி இருக்காங்கல்ல, அவங்கள போட்டு சொல்கிறக்காண்டி இந்த பெவிலியன் இருக்க இடத்துக்கே போகலான்னு வந்து ஸ்கெட்ச் போட்டுருப்பா. இங்கே இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் அவ்வளோ சொல்கிறா, நம்ம உள்ளே பூந்து டக்குன்னு அந்த லூ ஃபேமிலியில் இருக்க அந்த ஹீரோயின் இருக்கா, அவளை தான் நம்ம தூக்க போகிறோம். பிளான் எல்லாம் புரிஞ்சா இதில் நீங்கள் சாருக்கான வாய்ப்பு கூட இருக்கும். ஆனால் உயிரை கொடுத்து நீங்கள் தான் போகிறான்னு சொல்ல, நம்ம ஹீரோ தூரத்தில் தான் அவனோட ஸ்பிரிட் மூலமாக வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பேன். என்னங்க இப்படி சொல்கிறீங்க, ஹீரோ கொடுத்து போகிறானுமா அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் கொஞ்சம் பேக் அடிக்கிற மாதிரி இருக்கல. இங்கே இருக்க இந்த பொண்ணு செம்மையாக டென்ஷன் ஆகிறா. ஏன்னா நீங்களாம் அதுக்கட அப்புறம் சோல்ஜர்ஸாக இருக்கீங்க நம்ம கட்டியில், நீங்களாம் உயிரை கொடுத்து தான் போகிறான்னு நான் சொல்கிற எல்லா வேலையும் நீங்கள் கண்டிப்பாக செய்யணும்னு சொல்லல. இந்த பொண்ணு எதுக்கு இதெல்லாம் பண்ணியிருப்பானா, இவன் அப்பா முடியாமல் இருப்பார், அவரோட உயிரை காப்பாற்றணும்னா இந்த இடத்துல ஒரு சீக்ரெட்டாக ஒரு வெப்பன் தேவைப்படுது. அந்த வெப்பன் அந்த ஹீரோயின் கிட்ட தான் இருக்கும். அதனால தான் அவளை பிடிச்சிட்டு வரக்காண்டி இவங்களும் பிளான் போட்டுருந்தப்பா. நம்ம ஹீரோ எல்லாத்தையும் தூரத்தில் ஸ்பிரிட் மூலமாக கேட்டிருந்தேன். அவனை அந்த வெப்பன் இருந்தால் எப்படி உங்கள் அப்பா காப்பாற்ற முடியும், யாருமா சொன்னால் தப்பு எல்லாத்தையும் முதற்கே இல்லை, நீ யாரான்னு சொல்லல, இந்த லூ ஃபேமிலின்னு சொல்லியிருப்பேன். இந்த பேரை கேட்டோடனே அவளை அடிக்கிறதுக்கு வந்திருப்பா. நம்ம ஹீரோவோட பவர் யூஸ் பண்ணி இந்த பொண்ணை அசையணும் பண்ணியிருப்பேன். எடா பண்ண அப்படின்னு சொல்லல, உன்னோட பாடி இப்போ டெம்பரரியாக அசைய முடியாது, அதனால் வாயம் கூட சொல்லிட்டு இங்கே 2 பொண்ணுங்க இருப்பா. 2 பொண்ணுங்களுமே நம்ம ஹீரோ நைஸாக தூக்கிட்டு கிளம்பிருப்பேன். இந்த பொண்ணெல்லாம் அசைய முடியாமல் இருக்குல்ல, நம்ம ஹீரோ சொல்கிறேன், நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டேன்னா நீ சொல்கிற எல்லாத்தையும் நான் செய்வோம், நீ சேஃபாக இங்கே அனுப்பி வச்சுன்னு சொல்லல. அந்த பொண்ணு கத்தி எடுத்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வந்திருப்பா. ஏமா நான் கேட்குற கேள்விக்கு தான் நீ பதில் சொல்லணும், இந்த கத்தி எடுக்கிறது கத்தி பேசுகிற வேலை தான் என்கிட்ட வச்சுக்கூடாது. நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும்னா என் கையை எங்கேயும் போக தெரியாது, உன் ட்ரெஸ்ஸு குறையிறதும் உனக்கு புரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக கிளிக்க ஆரம்பிச்சிருப்பேன். நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் தான் பதில், எதுக்காக நீ இங்கே இருக்க, நீ யார் அப்படிங்கிறதுக்கு அந்த பொண்ணு எதுவுமே சொல்லாமல் இருப்பா. நம்ம ஹீரோ ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக கிழிச்சிக்கிட்டு இருந்திருப்பேன். இவ்வளோ அடுத்தடுத்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் இருந்திருப்பாள். நான் என்ன விளாட்றேன் நினச்சிட்டியா, மொத்த ட்ரெஸ்ஸை கிழிச்சிருவேன், இங்கே நிறையா பசங்க வெளியில் இருக்காங்க, அப்புறம் ஒரு மானந்தாமல் போகும், நான் அதுக்கு பொறுப்பு இல்லை, நான் ஆக்சுவலாக இதுக்கெல்லாம் கவலையே பட மாட்டேன்னு சொல்லி இந்த பொண்ணு அமைதியாகவே இருந்திருப்பா. இப்போ தான் பக்கத்தில் ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாள், அவள் எல்லா விஷயமே சொல்லியிருந்திருப்பா. இப்போ எந்த பேஸை சேர்ந்தாலும் என்ன மவுண்டன் பேஸ் ஸ்டார்டிங் நம்ம ஹீரோயின் ஃபேமிலி அட்டாக் பண்ண ட்ரை பண்ணியிருப்பேன்ல, அந்த மவுண்டன் பேஸ் தான். அந்த மவுண்டன் பேஸில் உண்மையான மாஸ்டர் படுக்கையில் இருந்திருப்பேன். அவன் தான் இந்த பொண்ணோட வளர்ப்பு அப்பா. அந்த வளர்ப்பு அப்பாவுக்கு உதவி பண்ணுறக்காடி தான் இவ்வளோ சீக்ரெட் வெப்பன் எடுக்கிறக்காடி ஹீரோயினை பிடிச்சிட்டு போகிறக்கான்னு ட்ரை பண்ணியிருப்பா. இதுதான் நடந்த விஷயமா இருந்திருக்கா. இதெல்லாம் யார் மாவளை சொன்னான்னு சொல்லல. இந்த பொண்ணுக்கு ஒரு பிரதர் இருந்திருப்பேன். இந்த பொண்ணே வளர்ப்பு பொண்ணு தான். இந்த பொண்ணுக்கு ஒரு பிரதர் மாதிரி அங்கே இருந்திருப்பேன். அவன் தான் இப்போ ரீசெண்டாக அந்த பேஸை வந்து கண்ட்ரோலில் எடுத்துக்கிறது. ஏன்னா அப்போ முடியாமல் இருக்கனால அவன் தான் எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன். நீ ஹீரோயினை வந்து பிடிச்சிட்டோ, அவர்கிட்ட தான் சீக்ரெட் வெப்பன் இருக்குது, அப்புறம் அங்கே ஹீரோன்னு ஒருத்தருப்பேன், அவனை சாதிச்சிரு அப்படின்னு அவன் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பேன். இதை நம்பி தான் அந்த பொண்ணு எல்லா வேலையும் செஞ்சுருப்பா. ஓ இதெல்லாம் அவன் தான் பண்ணாடா, சரி எனக்கு அவனை பார்க்கணும் ஆசையாக இருக்கே, அவன் எங்கே இருக்கா, சரி அவனை போய் பார்க்கலாம், அப்புறம் உங்கள் அப்பாவுக்கு தான் ஹெல்ப் பண்ணியிருந்தில்ல, உன்னையெல்லாம் நம்பலாமா அப்படின்னு பேசிக்கல. ஹீரோ வேறு அந்த இடத்துக்கு வந்துருப்பா. ஹீரோ என்னடா பண்ணிட்டு இருக்க 2 பொண்ணு கூட அப்படின்னு இல்லை. அட இவனை பற்றி உனக்கு தெரிஞ்சால் நீயே சாக்காயிருவேன், இவன் யாரும் தெரியுமா, உங்கள் கிராமத்தே அதுக்காங்களா இந்த மவுண்டன் பேசு, அவன் குடும்பத்தை சேர்ந்தவங்க இல்லை, நம்ம ஹீரோயின் செமையாட்டன்ஸ் ஆகிட்டு அட்டாக் பண்ண கண்டிருப்பா. இருமா இவங்க தான் நம்ம ஹெல்ப் பண்ண போகிறாங்க, இவங்க கூட தான் இருந்து நான் போக போகிறேன். நம்ம ஹீரோ இவங்களோட சிட்டிக்கு கிளம்பிருப்பேன். நம்ம ஹீரோ ஃபுல் அண்ட் ஃபுல் மாறு வேஷத்தில் அந்த ஒரு இடத்துக்கு வந்துருப்பேன். இந்த பொண்ணோட அண்ணங்காரன் அவனும் வந்திருப்பேன். ஏமா நான் உன்னை என்ன சொன்னேன், பிஸ்னுங்காண்டி அங்கே அனுப்பி வச்சா நீ நம்ம சிட்டிக்கே திரும்ப வந்துருக்கேன்னு இல்லை. ஆக்சுவலாக அந்த நெதர் ஃபேமிலி கோஆப்ரேட் பண்ண மாட்டேறாங்க, நமக்கு நிறையா பிரச்சனை இருக்குது, ஹீரோயினை பிடிச்சிட்டு வர நிறையா ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்ல ரொம்ப டென்ஷனாக இருப்பேன். ஏன்னா இவரை வச்சு தான் அந்த பிளான் நேரத்தில் ட்ரை பண்ணியிருப்பேன். இப்போ இவ இப்படி சொல்லிட்டால வெங்க அண்ணன் இருந்திருப்பேன். அப்புறம் எதுக்காக வந்தா கூட யார் அப்படின்னு சொல்ல, கூட இருக்க ஒரு ஆல்கமிஸ்ட்டு, அவரால் நிறையா ஹீலிங் போர்ஷன்லாம் க்ரியேட் பண்ண முடியும், நம்ம அப்பாக்காண்டி ஸ்பெஷல் ஹீலிங் போர்ஷன் க்ரியேட் பண்ண முடியுது நிறைய, அதான் கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்ல, தம்பி உன்னோட அப்பாவை காட்டுப்பா, அப்புறம் நான் குணப்படுத்திடுன்னு சொல்ல, எருவா காட்டுறது தொட்டு இவனு கூட்டி வந்துருப்பேன், நீ மட்டும் இவரை குணப்படுத்தலன்னு இருக்குவேன் ஒன்னே சாடிச்சு சொல்லியிருப்பேன். பேசல ஒரு டவுட் ஏற்படுத்துங்க. இப்போ தான் நம்ம ஹீரோ இவரோட பாடியை செக் பண்ணி பார்த்துட்டேன், இவருக்கு உண்மையிலே நோய் இருக்கிற மாதிரி தெரியல, இவருக்குள்ளே தான் ஏதோ ஒரு நோய் இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ லைட்டாக கணிச்சுருப்பேன். அவ்வளோதான் இவன் 7 டென்ஷன் ஆகி நம்ம ஹீரோவை தள்ளி விட்டுருப்பேன்.
ஏன்டா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு இந்த பொண்ணு கேட்டால், இந்த பொண்ணு இருக்கால அவளே பின்ன ஒரு ரூமில் லாக் பண்ணி வச்சுருப்பேன், கீழே அண்டர் கிரவுண்டில் தான் அந்த ரூம் வந்திருக்கான், உன்னை அப்புறமேக்கு அட்டாக் பண்ணலான்னு நினைச்சேன், உன்னை வச்சு எல்லா பிள்ளைங்களையும் செயல்படுத்தலாம்னு நினைச்சேன், ஆனால் நீ இப்படி வந்து வழியில் மாட்டிக்கிட்டேம்மா, சரி இந்த விஷயங்கள் வெளியில் தெரிஞ்சு தான் எனக்கு தான் நேர்ந்துறாங்க, உங்கள் அப்பாவை நான் தான் அப்படி படுக்கையாக வச்சுருக்கேனே, வெளியில் மட்டும் இருந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சிரு, அதனால் இந்த இடத்துல கிடந்து சாக நான் ஒரு சின்ன மேட்ரு முடிச்சுட்டு வந்துட்டு ஒன்றையும் சேர்த்து அழுத்துறேன், அப்புறம் அந்த பக்கத்தில் கிளை பெருசு அவனையும் சேர்த்து அழுத்துருந்துல்ல. இந்த பொண்ணு ரொம்ப கதறி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருந்திருப்பா. நம்ம ஹீரோ கவலைப்படாத, இங்கே எந்த வெளியில் போகிறது எப்படி சரி அவன் சேஃபாகவே நீ நைட்டே வெளியில் போயிடலாம் நம்ம ஹீரோவும் சொல்லியிருந்திருப்பேன். நம்ம ஹீரோ நைட்டே அவனோட ஸ்பிரிட் மூலமாக அங்கே இருக்க எல்லாத்தையும் சாதிச்சிருப்பேன். என் பின்னாடியே வரான்னா வாழ்ந்துல்ல, அங்கே இந்த பொண்ணு பின்னாடியே வந்திருப்பா. இப்போ அந்த பொண்ணோட அப்பா படுக்கையே வந்திருப்பாரு. அவரை நம்ம ஹீரோ பார்க்குறேன், உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் ஹெல்ப் பண்ணதுக்கப்புறம் நான் சொல்கிறதா நீ செய்யணும், எனக்கு ப்ரோக்கன் போன் அப்படின்ட்டு ஒரு ஸ்வாட் வந்து தேவைப்படுது, அதுக்கான இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட தான் இருக்காமே, அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறேன். இப்போ நான் உங்களை ஹீல் பண்ணேன்னு சொல்லிட்டு இவனோட ஸ்பெஷலான மான்ஸ்டர் இருக்குல்ல, அதை இவர் உடம்புக்குள்ளே செலுத்திருப்பேன். நம்ம ஹீரோ அனலைஸ் பண்ணி பார்க்க நல்லா தெரிஞ்சு இவருக்குள்ளே வேற ஒரு மான்ஸ்டர் இருக்குது, பேரசைட் மாக்கே. அவர் அப்படியே உயிரோட அதுவும் சாடிச்சுன்னா கொஞ்சம் நேரமாக அவரோட மெமரிஸும் சேர்த்துனா இது எதுவுமே நம்ம ஹீரோ வெளியில் சொல்ல, இவருக்குள்ளே ஒரு பேரசைட் இருக்குன்னு மட்டும் தான் சொல்லியிருப்பேன். அந்த பேரசைட்டை இவர் சேஃபாக வெளியில் எடுத்துகிட்டு இருப்பேன். அந்த பேரசைட்டை இவங்களும் செக் பண்ணி பார்த்தா அது இருக்கலே பவர்ஃபுல்லான பேரசைட்டு, இதை போட்டதும் தெரியாது, அதை திரும்ப எடுக்கிறது யாருக்குமே தெரியாது, அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பேரசைட் வந்துருக்கோம். சரி இதை நம்ம வச்சுக்கலாம், பின்னாடி தேவைப்பட்டால் யூஸ் ஆகுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நைஸாக எடுத்து வச்சுருப்பேன். இதை வச்சா என்ன பிளான் பண்ண போகிறான்னு தெரியல. நம்ம ஹீரோ நைஸாக சிரிக்கிறேன், சரி ஓகே பெருசாக ஒரு நான் காப்பாற்றிட்டு இல்லை, எனக்கு இன்னொரு விஷயம் வேணும், அதுக்கு முன்னாடி நம்ம இங்கேருந்து கிளம்ப வந்துவிட்டு இந்த பெருசை தூக்கிட்டு இவனு கிளம்பிருப்பாள். இப்போ நிறையா சோல்ஜர்ஸ் வெளியில் செத்து இருந்திருப்பாங்க, கிட்டத்தட்ட 300-400 பேருக்கு மேலே செத்துருப்பாங்க, எல்லாமே அவனோட ஸ்பிரிட் வந்து அவங்களும் சாடிச்சிருப்பேன். அட்டா ஒன்னே விட்டேனப்பா, நீ என்ன இங்கே தனியாக தெரியாந்துட்டு ஒரு சோல்ஜர் தனியாக இருந்திருப்பேன், அவனே நம்ம ஹீரோ சாடிச்சு அவனோட சோதையை அப்சர்வ் பண்ணியிருப்பேன். நம்ம ஹீரோட்ட மொத்தமாக 400 பேரோட சோல் இருந்திருக்கோம். இது அந்த பொண்ணு பார்க்குறா, தெரியாதனமா இவங்க கூட டீமேட் வச்சுனோமோ, நம்மளே விட்டால் சாதிச்சிடும் உங்களுக்கு சரியான சைக்கோ இருப்பேன் விட்டு இந்த பொண்ணே பயந்துருப்போம். இந்த பொண்ணை திரும்ப நினச்சி அங்கே இருக்க எல்லாருமே சந்தோஷப்பட்டுருப்பாங்க. நம்ம ஹீரோ இந்த பெருசு யார் அப்படின்ட்டு எல்லா விஷயம் சொல்லியிருப்பேன். அங்கே இருக்க ஹீரோ செமையாக டென்ஷனாக இருந்திருப்பா. இப்போ தான் இவர் வந்து மன்னிப்பு கேட்குறாரு, உங்கள் அப்பாவும் நானும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான், ஆனால் எங்களோட ஃபேமிலி ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, இவங்களோட ஃபேமிலி லீ ஃபேமிலி, இந்த லீ ஃபேமிலி ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருந்திருப்பாங்க, இந்த லூ ஃபேமிலி கூட மட்டும் ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சக்கூடாதுன்னு, அதனால தான் நான் வந்து உங்கள் அப்பா ஒரு அவசியமாக ஃப்ரெண்டாக இருந்தோம் அப்படின்னு வரும். சரிம்மா என்னை மன்னிச்சுக்க, உங்களோட வில்லேஜ் அழைச்சது நான் தான் சொல்லிட்டு இவர் மன்னிப்பு கேட்டுருப்பாரு. நம்ம ஹீரோ அவர் உடம்புக்குள்ள இந்த பேரசைட் தான் எல்லா விஷயமும் பண்ணுது, அவராக வேணுக்குமே எதுவுமே பண்ணலாமா அப்படின்னு இல்லை. ஹீரோனுக்கு இப்போ தான் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இல்லை, சரி நீங்கள் எதுவும் தப்பு பண்ணல, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இங்கே தங்கிக்கலாம் அப்படின்னு இவனு சொல்லியிருப்பா. இவளே ஓசிலாக தங்கியிருப்பா. இப்போ இந்த மாதிரி நல்ல விதமாக பேசிக்கிட்டு இருந்திருப்பா. நம்ம ஹீரோவும் இவர் பேசல ஒரு விஷயத்தை கேட்டுருப்பேன், இவர்கிட்ட ஒரு சீக்கிரட்டான வெப்பன் இருந்திருக்கோம், கிட்டத்தட்ட எஸ் ரேங்க் வெப்பனு. அந்த எஸ் ரேங்க் வெப்பனை இந்த கூட நல்ல அண்ணங்காரு அவன் ஆட்டையை போட்டு கிளம்பிருப்பேன். அவன் நல்லவன் தான் நினச்சேன், ஆனால் என்கிட்ட இருக்க சீக்கிரம் வெப்பனை எடுத்துகிட்டு போயிட்டான். இல்லை நம்ம ஹீரோ தான் கவனிச்சுருப்பேன். அது சரி, எனக்கு அந்த வெப்பன் தேவைப்படுது, சரி எனக்கு ஒரு சின்ன வேலை நான் போய்ட்டு வந்துட்டு நம்ம ஹீரோ இங்கேருந்து கிளம்பிருப்பேன். எங்கே ஸ்ட்ரைட்டாக போயிருப்பேன், இந்த காடை பெருசு இருக்கார்ல இந்த ஒத்த கண்ணு, அவரை பார்க்க நம்ம ஹீரோ வந்திருப்பேன். வழியிலேருந்து ஒயிட்டு பொண்ணு விடாமல் வழி மரத்துக்கு இருந்திருப்பா. நீ என்ன இங்கே போக முடியாது, வெளியிலே வெயிட் பண்ணுறா, அவர் ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருக்கான்னு சொல்ல, அப்படியே நான் முக்கியமான செய்தி சொல்லலான்னு வந்தேன், நீ தான் தடுத்துருக்கேன். அப்புறம் உங்கள் இடத்துக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சு ஐயா அம்மான்னு சொன்னால் நான் அது பொறுப்பில்லைன்னு சொல்ல, கதவு திறக்கப்பட்டிருக்கான். அங்கேயே ஒருத்தன் வந்திருப்பேன், நம்ம ஹீரோ ப்ரொடக்ட் பண்ணுற கண்டி பாடி கிட்ட வந்திருப்பேன். அவன் சரிப்பா நீ உள்ளே போப்பான்னு சொல்ல, நம்ம ஹீரோ உள்ளே வந்து பார்க்குறேன். உள்ளே வந்து பார்த்தா நம்ம பெருசு அமைதியாக உட்காந்து என்னடா என்கிட்ட வந்து சொல்ல வந்தேன், ஒழுங்காக சொல்கிறான்னு சொல்ல, நம்ம ஹீரோ உங்களை வந்து அட்டாக் பண்ணுறக்காண்டி இந்த நயனதில் வந்து அந்த முட்டை ட்ரீட்மெண்ட் இல்லை, அவள் என்ன ஒரே நாளைக்கு வரப்போகிறேன், நீ நைட்டு கூட வரலான்னு சொல்ல, நீ சொல்கிறது உண்மையான்னு சொல்லி இவரும் கடுப்பாக இருந்திருப்பாரு. பக்கத்துலேயே ஒரு 2 பேர் இருந்திருப்பாங்க. இவங்க 2 பேர்த்தையும் நம்ம ஹீரோவில் அனலைஸ் பண்ணியே பார்த்துக்க முடியாது, ரகசியமாக அந்த இடத்துல இருந்திருப்பாங்க. இவங்களை பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ பயந்துருப்பேன். ஏடா பிடிப்பே இல்லை, என்னை பார்த்ததுக்கப்புறம் எதுக்கு பயந்தேன் அப்படின்னு அங்கே இருக்கேன்னு கேட்டால், இல்லை இதுக்கு முன்னாடி நான் உங்களை மாதிரி பெரிய ஆட்கள்லாம் பார்த்துருக்கேன், ஆனால் அவங்களோட நீங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கீங்க, அவரோட பவர் வேற லெவல்னு சொல்லி நம்ம ஹீரோ நைஸாக போயிருந்துருப்பேன். இதில் அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. ஆனால் ஒருத்தன் அதெல்லாம் நம்பியிருக்க மாட்டேன். நீ எதுக்காக வந்த அந்த விஷயத்தை மட்டும் சொல்லுங்கல்ல, அது ஒன்றும் இல்லைங்க, அந்த மொட்டை நீங்கள் நைட் வந்து அட்டாக் பண்ண போகிறேன், இதை நான் வந்து என்னோட பவரால் சென்ஸ் பண்ணேன், அதனால் பார்த்து சூதானம் வந்துவாங்க. அப்புறம் அந்த ஒத்த கண்ணிட்ட நம்ம ஹீரோ உங்கள்கிட்ட ஏதாச்சும் ஸ்பெஷலான ஹீலிங் போர்ஷன் ஷீட் இருக்கா, அது தேவைப்படுதுன்னு சொல்ல, சரி இந்தாடா வச்சுக்கடா அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்துருப்பாரு. சரி நான் கிளம்புறது நான் தேவைப்படுதுன்னு இல்லை, மறுபடியும் என்னை ஏமாற்றிட்டியாடா, உன்னை நான் விட மாட்டேன்னு இந்த பெருசு சொன்னால் விடுப்பாவை போட்டு அவனை மாதிரி டேலண்டான நம்ம பார்த்ததே இல்லை, இவங்க கூட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்துக்க நமக்கு நல்லதா அப்படின்னு அங்கே இருக்கிற இன்னொருத்தவங்க சொல்லியிருப்பாரு. நம்ம ஹீரோ வாங்கின ஸ்பெஷல் போர்ஷன் எல்லாத்தையும் இங்கே ஒருத்தர் பெருசு இருந்தால அவருக்கு தான் கொடுத்துருப்பேன். அதே சமயம் இங்கே நயனதரோட மொட்டை இருக்கல அந்த அண்ணங்காரோட தான் டீலிங் பேசிக்கிருப்பேன். 10 வருஷமாக நீ ரகசியமாக இருந்து அந்த இடத்துல ஏதோ பண்ண போகிறேன்னு நினச்சா எங்களோட 10 வருஷ பிளானை கெடுத்துட்டியடா, உன்னோட திமிர்த்தனத்தினால தான் அது எல்லாமே போச்சுன்னு சொல்லி இவர் அட்டாக் பண்ணியிருப்பாரு. இன்னைக்கு நைட்டு நடக்கிற சம்பவத்தில் நீ ஒழுங்காக பார்ட்டிசிபேட் பண்ணி ஒழுங்காக எல்லா விஷயத்தையும் பண்ணோன்னா ஏதாச்சும் பிசுறு தட்டுச்சு உன்னை நான் சாடிச்சேன்னு சொல்ல, இல்லை மாஸ்டர் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனு கிளம்பிருப்பேன். இவங்க ஒரு முக்கியமான பிளானை போடுதுமா இவளுக்கு. நம்ம ஹீரோ சரி வெளியே ஒரு சவுண்டு கேட்குதுன்னு சொல்லி வந்து பார்த்தா வெளியில் ஒரு மிகப்பெரிய வாரே நடந்துருக்கோம். இங்கே அந்த ஒத்தகன் இருக்கார்ல அவர் வெயிட் பண்ணிட்டு இருப்பார்.
அந்த இடத்துல ஷீட்டில் உடச்சிக்கிட்டு போயின்னா அந்த 9 அதோட மொட்டை இருக்கால அந்த மொட்டையை வந்திருப்பேன். எவ்வளோ தைரியம் தான் என் இடத்த உடச்சிக்கிட்டு இந்த இடத்துல வரைய சொல்லி இருக்க ஒத்த கண்ணு என்ன செமையாக டென்ஷனாக இருந்திருப்பாரு. ஏன்னா இவரோட ஒரு கண்ணு போலதுக்கான காரணமே அவனை தானே இருந்திருக்கான். இவரோட ஒரு கண்ணு பர்பிள் தண்டர் ஐன்னு சொல்லுவாங்க. அது மூலமா அவர் நினச்சாருன்னா இங்கே இருக்குது எல்லாத்தையுமே பார்வையால் அழிச்சிடுவார். அப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான ஐயா இந்த மொட்டையும் காலி பண்ணியிருப்பேன். அப்புறம் வருமா என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ தொகுத்து வந்து எல்லாத்தையும் பார்த்து நிற்பேன். அந்த பெருசு நக்கலாக சிரிக்கிறேன். இப்போ இன்னொரு கண்ணையும் எடுக்க போகிறான்னு சொல்லல இல்லடா ரொம்ப திமிரா பேசிக்கிட்டே போனேன் சாரித்தேன்னு சொல்லி இவரோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணிப்பாரு. ஆனால் அந்த மொட்டையை ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன். தனியாக வந்து இவர் கூட சண்டை விட்டுக்கிட்டு இருக்கல இவரோட ஃபார்மேஷனே லாக் பண்ணி வச்சுருப்பேன். இந்த மொட்டை அடிக்காண்டி அந்த காடை கூட 2 பேரும் இருந்தாங்களே அவங்களும் வந்திருப்பாங்க. அவங்க 2 பேரும் இந்த மொட்டை அடிக்க வேண்டிய பண்ணால் இந்த மொட்டை தனியால் வந்து எல்லாத்தையும் சமாளித்து வந்துருப்பேன். இப்போ அந்த 2 பேரில் ஒருத்தர் வந்து அவனோட ஸ்பெஷலான ஸ்வாட் எடுத்துகிட்டு போய் இந்த மொட்டையை அடிக்கலாம்னு ட்ரை பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் ஒரு பிளாக் அவுட் ஆகிருக்கும். அந்த அட்டாக் பண்ணோட நெஞ்சில் பயங்கரமான பேன் ஏற்பட்டிருக்கான். இது எப்படி இவ்வளோ பவர்ஃபுல்லான இவங்களுக்கு சுத்தமாக புரிஞ்சிருக்காது. இவன் ஆக்சுவலாக எப்படி பவர்ஃபுல்லாக இருப்பானா இந்த ஒத்த கண்ணிலேருந்து ஒரு கண்ணை எடுத்துருப்பல அந்த கண்ணை தூக்கி இவனோட க்ரோ ஒன்று இருக்கும். அந்த க்ரோ ஒரு கோஸ்ட் க்ரோ. அந்த கோஸ்ட் க்ரோ கண்ணில் பண்ண இவனோட ஒரு கண்ணை செலுத்தி நிற்பேன். இப்போ இதுக்குள்ளே டிவைன் பவர் இருக்கும். இந்த டிவைன் பவர் மூலமா இவங்க அட்டாக் பண்ணிப்பேன். இது ரொம்ப பவர்ஃபுல்லானது. பார்த்தாலே இங்கே இருக்கிறவங்க அப்படி செத்துனுவாங்க. அந்தளவுக்கு பவர்ஃபுல்லானது. ஆனால் அது மனுஷங்கிட்ட இருக்க வரைக்கும் தான். இப்போ இதை அவன் வந்து ஒரு கோஸ்ட் க்ரோ மேலே தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் அதோட பவர் ஓரளவு எஃபெக்டிவாக இருக்கும். மனுஷங்கிட்ட இருக்க அளவு இல்லை அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதை வச்சு உங்களை சாரிச்சிடணும். இதுவே உங்களை சாரிக்கிறதுக்கு போதுமான அளவு தான் சொல்லிட்டு இவனும் அந்த டிவைனை பவரை யூஸ் பண்ணியிருப்பேன். அங்கே இருக்க அந்த ஒத்தகனுக்கு பலமான அடி ஏற்பட்டிருக்கும். கூட இருக்க 2 பிரதர்ஸ் இருக்காங்க. அவங்கள பவர் யூஸ் பண்ணி அவரை காப்பாற்றலாம் ட்ரை பண்ணால் இவங்களுக்கு பலமான காய ஏற்பட்டிருக்கும். நம்ம ஹீரோ தூரத்தில் நல்லா ரசிச்சுருப்பேன். ஆனால் போக போக இந்த பெவிலியன் ஃபேமிலி தோக்க போகிறேன்றதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நம்மளும் ஏதாச்சும் பண்ணு சொல்லிட்டு இவனோட ஸ்பிரிட் இருக்குல்ல அதை ஏவி விட்டு வந்துருப்பேன். இந்த மொட்டை இது எதுவுமே தெரியாமல் நீங்கள் 3 பேரும் ஒன்றாவதாக கூட உங்களை அசால்ட்டாக சமைச்சிருந்தா நீங்கள் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. என்கிட்ட இருக்க இந்த ஒரு க்ரோ போதும் 3 வச்சு சாடிக்கன்னு சொல்ல இதை கேட்டு அங்கே இருக்க ஒரு பிரதர் செமையா டென்ஷனாக இருப்பார். என்னோட பவரை நீ பார்த்த இல்லையா இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரோட ட்ராகன் ஃபார்மேஷன் என்ன இவரை ஆக்டிவேட் பண்ணியிருப்பார். இது ஒரு ஹை லெவலான பவர். இந்த ஃபார்மேஷன் வச்சு அந்த க்ரோ கூட இவர் சண்டை விட்டுருப்பாரு. ஆனால் இவன் அந்த ட்ராகன் ஃபார்மேஷன் இருக்குல்ல அதே லாக் பண்ணி எடுத்துருப்பேன். செயின் ஸ்பெல் மூலமாக அதை லாக் பண்ணி வச்சுருப்பேன். இவராலையும் எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. இப்போ தான் அந்த செயின் ஸ்பெல்ல அப்படியே உடஞ்சி வந்திருக்கோம். யார் இதை பண்ணீங்க என்ன நம்ம ஹீரோ அவனோட பவர் யூஸ் பண்ணி ஸ்பிரிட் மூலமா இந்த பெருசாக பின்னாடி அட்டாக் பண்ணியிருப்பேன். அவரோட ஹார்ட்டில் இவனோட ஸ்பிரிட் வந்து ஆக்டிவேட் பண்ணியிருப்பேன். எப்படி ஸ்டார்டிங் அந்த கை ஃபேமிலியோட மானுக்கு வந்து இவனு வாயிலேருந்து ரத்தம் வச்சேன் அது மாதிரியே ஒரு விஷயத்தை நம்ம ஹீரோ இவரோட உடம்புல இன்ஜெக்ட் பண்ணியிருப்பேன். நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சுது அவள் தான் அந்த பெருசு நம்ம ஏக்கட்டுறதா நினச்சா அவர் எப்போ வேணால் சாரிக்கான்னு சொல்ல அந்த பெருசு நைஸாக அங்கேருந்து எஸ்கேப் பண்ணியிருப்பேன். இதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை. ஒரு மெயினான விஐபிக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் தான் என்னோட ஆட்டத்தை நீங்கள் பார்க்க போய் நம்ம ஹீரோ சைக்கோமாக்கி பேசுகிற மாதிரி காட்டி இந்த எபிசோட உங்களுக்கு அவன் சமர்க்கம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எல்லா ஒரு அனிமலும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சீன் அண்ட் யூ டேக் கேர். பை கைஸ்.